வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். என்ன நாங்கள் ஒரு நான் அந்த இதை பற்றி ஒன்றும் கதைக்கல. எதை பற்றி? என்ன சொல்லு, நாங்கள் தான் இந்த அடக்கமாக இருக்கிறோம். ஏன் சொல்லு, இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடக்குதான முந்தி நடுவே நடக்கிற ஒவ்வொரு ஆட்சியிலே நடந்தது. எப்ப கேள்விப்பட்ட நீ நடக்குதான் பேப்பர் ரோல் இப்படி ஜூஸா போட்டு இல்ல இல்ல உங்களுக்கு தெரியாது. அங்க அதுக்கு வேலை செய்யறாங்களுக்கே தெரியாம இருக்கு இந்த கூட்டம் நடக்குதாம், இது கூட்டமாம் என்ற மாதிரி. மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூட்டம் குழு கூட்டம், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். அது பெருசா வெளியில வாரல. அரசாங்கம் உத்தியோகத்தர்கள் மற்றது அரசியல்வாதிகள் சேர்ந்து ஒவ்வொரு திணைக்கள தலைவர்கள் வருவனும் அரசியல்வாதிகள் வருவனும் அது தலைவர் வந்திருப்பார். என்ன பிரச்சனை, ஏது செய்திகள் செய்து முடிஞ்சு ரைட் செய்யக்கூடாதோ செய்யுங்கோ என்று சொல்லி அப்படிதான் நடக்கு. அப்படிதான் உண்மையா நடக்கிறது. சில இடங்கள்ல பிரகண்டங்கள் வாரது சண்டை கொடுப்பாங்க, சண்டையில் அம்பாறது. ஆனா இந்த முறை அது எல்லாம் விளம்பரம் மாதிரி வந்துட்டு. இந்த முறை எல்லாரும் சும்மா போறாங்க. இந்த முறை இருக்கு அவங்க ஒருங்கிணைப்பு கூடுவோம் இதோ நடக்கும். என்னது அர்ச்சனா வைத்தியர் அர்ச்சனாவை எதிர்பார்க்கிற வேலை இது. அந்த சர்வதேசம் இவர்களை உற்று நோக்குறது என்று வேற சில பேர் பேச்சுக்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்ற மாதிரி அர்ச்சனா குழப்ப போறார். அவற்றை குழப்பம் வரும் என்று பார்த்து கொண்டு இருக்குது. என்ன குழப்பம், என்ன குழப்பம் கொண்டு வருது. பேப்பரை பார்த்தால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அர்ச்சனாவால் அர்ச்சனாவால் ஏதோ குழப்பம் விளைவித்த அர்ச்சனா. என்ன குழப்பம், என்ன இது மோடி பாஞ்சிட்டாரோ இது மடிச்சு போட்டாரோ வாக்களுக்கு பார்த்தால் ஒன்றும் இல்லை. கேள்வி கேட்ட பிரச்சனையா? கேள்வி கேட்கறது ஒரு குற்றமாடா? ஒன்று தெரியுமோ, படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்கு தெரியும் என்னண்டா, வகுப்புல கேள்வி கேட்காம இருக்கும் வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பா இருக்கலாம். படிப்பிக்கிறான் பெட்டர், ஒரு பிரச்சனை இல்லை. நான் சொல்றதான் சட்டம் படிப்பிச்சு கொண்டு போறான். கேள்வி கேட்கறது இருந்தா நாங்கள் கவனமா இருக்கணும் இல்லையே. இப்ப பிள்ளைகள் அப்படித்தான். ஆசிரியர்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும். ஆசிரியர் ப்ரிப்பேர் பண்ணா போன அப்பத பொடிகள்கிட்ட தவறு இல்லாது தெரியும். கேள்வி கேட்கறவன் இருந்தாத்தான் ஆசிரியரும் சரியா படிப்பீங்க. அது மாதிரி எங்கேயும் கேள்வி கேட்கறது புள்ளி என்று எனக்கு தெரியல. செய்திருந்தால் கேள்வி கேட்டா சொல்லலாம் தானே. கேள்வி கேட்டா கேள்விக்கு 15 சொல்ல வேண்டியது. நாங்கள் என்ன தெரியாம இருக்கிறோமே, அதானே தெரியாம இதுல வந்து இருப்போமே. நல்ல கேட்டேன் அப்படி கேட்டா 15 போட்டு போறது. ஈவன் விசேரன்ன்றாங்க. விசேரனை வெளியில வெளியில விடலாம் கத்துனவங்களா? அப்படிலாம் சொல்லி வந்து அப்படி அதுக்கு எல்லாரும் படிச்சாக்கள் தானே இருந்தது. இவரும் படிச்சால் தானே. அர்ஜுனாவும் படிச்சாலாம். அர்ஜுனா படிச்சால் கத்துறாரு சொல்றாங்க. ஆனா அதுக்கு விசேரன் சொல்றதையும் படிச்சாக்கள் தானே. அப்புறம் என்ன அப்படிதானே. அப்ப அது என்ன குடும்பல அர்ச்சனாவை சொன்னால் விசேரன் அப்ப கத்துனா எல்லாம் விசேரன் ஆக்கி விட்டுருவாங்களே. என்ன கவனமா இருக்கணும். நாங்கள் உங்கள் 2 பேருக்கும் விசேரன் சொல்லுவாங்க சொல்றாங்க கிடக்குது. அப்ப அவர் பார்த்தார். அவரே சொன்னார், அர்ஜுனா வைத்தியர் அர்ஜுனா சொன்னார், எல்லாரும் என்ன இதுன்றாங்க, இப்படி செய்யறாங்களோ, என்ன விசேரன்றாங்க, கோமாளிக்கிறாங்க. நான் கேள்வி தானப்பா கேட்டேன். நான் ஏதோ இது கேட்டவன் படிச்சுட்டு வந்த நீங்கள எல்லாம் நீக்காத சும்மா ஆளண்டு அப்படி எல்லா ஆல்ரவுண்டரா எதுக்குள்ள போனாலும் பூந்து விளையாடுற மாதிரி தான் கதையை ஓடப்பா. அது என்ன சொல்லு, அக்கௌண்ட்ஸுக்கு போனா அக்கௌண்ட்ஸை பற்றி முழு கதையும் வருது. இஞ்சார வேற ஒன்றுக்கு போனா அதுக்கு இலக்கியம் படிச்சிருக்க போறாங்க. தமிழை பற்றி கேட்க போகுது. என்னடா பாரு இல்ல உண்மையிலே அதுக்கு அதை இப்ப நாங்கள் வேறு விஷயம் அந்த பார் எல்லா விஷயத்திலும் ஒரு கடித்தனமும் இருக்குது. என்ன ஆல்ரவுண்டர் ஆயிருக்கு இவ்வளவு கஷ்டம் சொல்லுவாங்க. ஆக்கள் மாதிரி தான் நாள் சேர்ப்பாரு. அனுரோட டீம் தான் ஆள். அவற்ற டீம் உள்ள வர வேண்டிய ஆள் போல கிடையாது. எல்லாம் தெரியும். அரசியல், பொருளாதாரம், நிதி. அதுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து அந்த கரண்ட் பிரச்சனை வந்து அது அந்த சுண்ணாத்துல எங்கேயோ மக்களோட குடியிருப்புக்கு மேலாலே அது உண்மையான சட்டம் ஒன்று இருக்கு இல்ல. அந்த அதுவும் அந்த கூட கரண்ட் போறோம் எத்தனை பேச்சு போறது இல்ல. அந்த பிஜி சுகாலே 2000 அப்படி வருமோ பட்டா கரையை போயிடும். அது அந்த ஒரு குடிசைக்குள்ளால போதாம் அவை இருக்கிற இடத்துக்கால மேலாது. அப்ப அது புலதானியம் சொன்னால் அவை சொல்லிச்சோம். இல்லையே அதெல்லாம் ஆதாரம் கிடக்கு, நாங்கள் எல்லாம் சட்டப்படி சைன் பண்ணி தான் வச்சாங்க. அப்ப வைத்தியர் சொன்னார், ஒழும்பி என்னண்டு வாங்க நீங்கள் போலீஸ் பாதுகாப்போட கொண்டேதான் கம்பம் போட்டது. மற்றது அவை போலீஸ் 2 குடும்பம் தான் ஏதோ சைன் பண்ணா மற்ற ஒன்றும் வைக்க இல்லையாம். அதுவும் போலீஸ் அச்சுறுத்தல் வச்ச மாதிரி அவர் சொல்றேன்.
அப்படியே போலீஸ் பாதுகாப்போட மின்கம்பம் எல்லாம் போட்டுருக்கு. போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு எல்லாம் பாதிக்கப்படுதுண்டு. அதுவளை கேட்டதுனால தான் புள்ளியாம அவரு. அப்ப எனக்கு தெரியல என்னண்டு அது என்ன அரசியல் இதுகளோ உங்களுக்கு தெரியாது. அப்ப நேற்று பேருந்து வந்து வெளி வந்திருக்கு முழு கணக்கு. நான் இதுதான் கேட்டேன். இதுதான் என்ன கோமாளி விசாரணை சொல்லினோம். இது நான் கேட்டது புள்ளையா, இது பொதுமக்களுக்கு நான் தெரியப்படுத்தணும். முழுக்க பொதுமக்களுக்கு அந்த விஜய் படம் ஒன்று தெரியுமா உனக்கு? ஏதோ ஒரு படத்துல பொதுமக்களுக்கு சட்டங்கள் எல்லாத்தையும் புத்தகம் அடிச்சு வெளியிடுறேன். விஜய் சட்டம் எல்லாருக்கும் தெரியும் செய்விச்சு விட்டால் ஒற்று கதையும் கதைக்கல. அது பையன் சின்ன முழுக்களுக்கு சட்டம் தெரியும். அப்போ பஸ்ஸில் ஏறவனுக்கு மிச்ச காசு கொடுக்காதட்டுக்கு பிரச்சனை. சரி அப்படி மாதிரி இவர் என்ன செய்து விட்டாருண்டா, எல்லாருக்கும் இத்தனை இதுக்கு இவ்வளவு நிதி வந்தது, மின்சாரத்துக்கு இவ்வளவு நிதி வந்திருக்கு, விவசாயத்துக்கு இவ்வளவு வந்திருக்கு, சுகாதாரத்துறைக்கு இவ்வளவு நிதி வந்திருக்கு, மிச்சம் எல்லாம் இங்க என்றால் நான் சும்மா உதாரணத்துக்கு சொன்ன 100 மில்லியன் ஒதுக்கி இருக்கான், 60 மில்லியன் தான் சிலவழிச்சிருக்கான், 40 மில்லியன் கிடக்குதான் சிலவழிக்காம. அது நாங்க சிலவழிப்போம்னு சொல்லணும். எப்ப சிலவழிக்க போறோம்? உண்டைக்கு என்ன தீரா மாரளி வந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ள சிலவழிக்க முடிக்கும். 16ஆம் தேதி மில்லியன் நம்ம சிலவழிக்கலாமே. அப்ப அவ்வளவு காசும் சிவமிப்பில போட மாட்டாங்களா? நான் சிவமிப்பில போடுவாங்க, அனுப்பிடுவாங்க. அதை திருப்பி அனுப்பிடுவோம். நான் அப்ப எங்களுக்கு தர மாட்டாங்களே. எங்களுக்கு தந்த காசு எங்களுக்கு தாண்டு நான் யோசிச்சேன். அப்ப எனக்கு இப்ப தெரியும், இதை சொன்னாடி தான் தெரியும், திரும்பி போதாம அரசாங்கம் திரும்பி கொடுக்கணும். அது போடும் தண்டை வாழ். முந்தி எங்களோட மக்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், வருமானம் கிடைக்கல. முதலமைச்சரா இருந்தார எங்களை விக்னேஸ்வரன் அவர் இருக்க ஒட்டு அபித்தையும் நடக்கிற இல்லையா, பண்ண காசு வந்து அப்படியே திருப்பி அனுப்பினதான். அவர் சொன்ன கருத்து என்ன அபித்தை செய்ய இங்க ஒரு ரெம்புட்டே இல்லையாண்டு குழப்பி கொண்டு இருந்தவன். இப்ப தமிழிசை கட்சிக்கு குழப்பம் நடக்குதானே ஒற்றுமையில, அது மேலே இருந்து இருக்கிற போல. அப்ப அது அறிஞனாங்க, எல்லாருக்கும் தெரியும். அது மக்களுக்கு எல்லாம் பேப்பர்ல வந்து அது ஒன்று வந்தது. இது கணக்க வருதான் காசு வந்து எல்லாம் திரும்பி இல்ல போகுதான். அநியாயம் தானே. அப்ப அநியாயம் தானே, வீண் தானே. எங்களுக்கு இப்ப இப்படித்தானே கல்விக்கு வந்த காசு எவ்வளவு திரும்பி போயிருக்கு தெரியுமோ வடக்குக்கு. பாத்தீங்களா தேவையில்லாதானே அந்த காசு வந்து ஏதோ ஒரு வகையில நாங்க கொடுக்குற கவர்மெண்ட் கொடுக்குற காசு எங்களுக்கு திரும்ப தராங்க. எங்கள்ட காசை திரும்ப தராங்க. அப்ப நாங்க வந்து ஏன் திருப்பி வேண்டாம் கொடுப்போம். காசு இல்ல நாங்க கஷ்டப்படுறோம் சொல்லுவாங்க இல்லையே. முழுவதுமாக சிலவழிச்சு முடியாது என்ன அதுதான் ஒன்று முழங்கல். எனக்கு கணக்கை பார்க்க எனக்கு நெஞ்சில் அடைக்குது. 100 மில்லியன் வந்தது, 60 மில்லியன் சிலவழிச்சிருக்கு, 40 மில்லியன் கிடக்குதான். கணக்கு நான் கணக்கு பேருந்து வேணுமாட்டா உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ எல்லாம் கிடக்கு. நாங்க இவ்வளவு காட்டி ஒன்னிப்பா நாங்களுக்கு பொதுவான விஷயங்களை நாங்களுக்கு சொல்றோம். பொதுவான விஷயம் நடந்ததை சொல்றோம். இப்படி நடந்தா அர்ஜுனா இப்படி கேட்டு நீங்க சொல்லுவீங்க அர்ஜுனா அப்படி சப்போர்ட் ஆகாது, அர்ஜுனா கால் கொடுத்து அப்படி ஒண்ணும் இல்லை. நாங்கள் நடக்கிறது தான் சொல்றது. அவர் வந்து இங்கிலீஷாலேயே காய்ச்சிடான், சிங்களத்தார காய்ச்சிடான். அதுக்கு ரூலப்போ நானும் வந்து தமிழ் கதைக்கிறதுன்றதுல கொஞ்சம் உறுதியா இருக்கிறேன். என்னன்னா அது தமிழ் தமிழ் கதைக்கணும். அதுக்கு சிங்களவங்க இருந்தவை, சிங்களாக்கள் போலீஸ் இருந்தது, ராணுவம் இந்த. அப்ப அவங்களுக்கு நாங்கள் ஏன் அடிபடுறோம் தெரியாது. இவங்க அடிபட்டோன்னைக்கு அவன் புதினம் பார்ப்பான், என்னடா இது அடிபட்டோன்னைக்கு. அப்ப விஷயத்த சொன்னா அவருக்கு ஓஹோ கணக்கு பார்க்கணும். அவைக்கும் விளங்கு அதுக்காக தான் காய்ச்சாரோ தெரியாது, அல்லாடி தண்டை வித்துவத்தை காட்ட காய்ச்சாரும் தெரியாது, அதுங்களும் தெரியாது. ஆனா தமிழர் இருக்க வேற மொழி காய்ச்சா நானும் அதுக்கு எதிர்ப்பு. தமிழ் தான் ராணுவம் இருந்தானே. அப்ப அவருக்காக காய்ச்சான்னு சொன்னா நாங்களும் ஒண்ணும் செய்யலாம். அப்ப அவருக்காக தான் காய்ச்சிக்கலாம். ஆனால் இனி கொஞ்சம் கஷ்டம் போலாம் கிடக்கு. தமிழ் மக்களுக்கான ஒரு கதையை இருக்கிற ஒரு ஆள் இருக்குதான். அது கேட்கக்கூடிய இல்ல. அப்ப இவ்வளவு காலம் இருந்தே கேட்க இல்லையோன்றது எனக்கு தெரியலையே. அது இப்பதான் அந்த பிரச்சனை வந்துடாப்பா. முந்தி இப்படி கணக்கு போட்டவையா பொதுமக்களுக்கு தெரியுதல்லோ இவ்வளவு வருது. நாங்களும் எங்களுக்கு அறியத்தானே. அர்ஜுனா காட்டாம பார்லிமெண்ட் தெரிஞ்சிருக்காது, அந்த பார்லிமெண்ட் தெரியல எனக்கு. இல்ல கணக்கு தெரியல, ஊழல் தெரியுது, எல்லாம் வந்துதான் தெரியுது என்றால் பொடியன் பரவாயில்லை. வைத்தியர் என்ன கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான ராமநாதன் அர்ச்சுனா அவர் அது சரி. அவர் அந்த எங்களுக்கு அதை தெரியப்படுத்துறதுக்கு அவருக்கு நாங்கள் சல்யூட் பண்ணணும். ஏனென்றால் எங்களுக்கும் தெரியத்தானே வேணும். அப்ப இவ்வளவு நாளும் எங்களுக்கு உண்மையா ஒன்றும் தெரியாது. ஏதோ நடக்குதான் கூட்ட வண்டி போட்டு நாங்களும் எங்கள் வாழ்க்கை இவ்வளவு காசு வருது, இவ்வளவு போகுது ஒன்றும் தெரியாது. இப்ப தெரியுதே, கல்விக்கு இவ்வளவு வந்திருக்கு, சுகாதாரத்துறைக்கு இவ்வளவு வந்திருக்கு, விவசாயத்துக்கு இவ்வளவு வந்திருக்கு, மின்சாரத்துக்கு இவ்வளவு வந்திருக்கு, இவ்வளவு வந்திருக்கு, இவ்வளவு செலவழிச்சிருக்கு, இவ்வளவு திரும்பி போகுது. பேருந்து திரும்பி போக விட்டுட்டு எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு நாங்க சொல்றோம். அதுல இந்த இவர் தமிழ் அடியான் ராத்திரி பார்த்தனை வச்சு வச்சு என்ன
கதை. புலம்பெயர் தமிழர்களுக்கு சொல்ற இனியும் காசு கொடுக்க போறீங்களோ நீங்க? ஏனென்றா எங்கள்கிட்ட நாங்கள் 3 நேரம் வேலை செய்து எங்கள்கிட்ட ரத்தத்தை நாங்கள் உறிஞ்சி குடுத்து உழைச்சி நாங்கள் உங்களுக்கு தர வேண்டியா இருக்கு. நாங்கள் எங்கள்கிட்ட மக்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் அனுப்புறோம், நீங்கள் அதை சரியா செய்தீங்களான்னு இன்னும் கேள்வி. இவர் சத்தியமூர்த்தி சார் கேட்டவராம் கண் சிகிச்சைக்கு கட்டுறம் கண் உங்களுக்கு காசு தேவையோ, சுகாதாரத்தில் எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ திரும்பி போயிருக்கு. அப்போ இது என்ன செய்ய கொண்டு கூப்பிட்டு தமிழோட பார்த்தேன் நான். நாங்கள் இப்படி உதத்தானே கேட்கிறோம், நாங்கள் 2 பேரும் கதைக்கிறானே அப்படி அவங்க நியாயமான கேள்விகளுக்கு நாங்கள் அவர் தமிழோடைய அவர் சத்தியான ஒரு சமதர்மமா நீதியா நேர்மையா கதைப்பேன். இவரு எங்களுமே தான் என்ன சொல்லு, விக்னேஸ்வரன் ஐயா சரியா செய்த சரியான்னு சொல்லுவார், ஸ்ரீதரன் ஐயா சரியா சொன்னா பாராட்டுவார், வேறு ஸ்ரீதரன் ஐயா பேச்சு விடும். நேற்று அவர் அதையெல்லாம் பேசாம இருந்தாரு, அதையும் சப்போர்ட் பண்ண இல்லைன்னு பேச்சு விழுந்தது. அப்ப நான் பார்த்தேன் நல்லா இருந்தது. அப்ப அது நியாயம் தான். அப்ப ஆனா இனி எங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, ஆளுநர் இருக்கிறார், அரசாங்கத்தில் இருக்கிறார், சரியோ 2 பேரும் இனி ஒன்றும் நடக்காது பேர். இனி எல்லாம் தெளிவா போய் கொண்டிருக்கும். சரியோ சந்திரசேகரையா தலைவராக இருக்கிறார், ஆளுநர் எங்கண்ட வேதநாயம் ஐயா இருக்கிறார், அரசாங்க அதிபர் பிரதீபன் ஐயா இருக்கிறார். இனி நடக்கும் என்றதை நான் நம்புறேன். இல்லையே எங்களோட நம்பிக்கை. இனி யாழ்ப்பாணத்துக்கு பிரச்சனை வராது, வடக்குக்கு பிரச்சனை வராது, வட மாகாணத்துக்கு பிரச்சனை வராது. இனிமேல் வார காசு சரியாக செலவடையும் என்று நான் நினைக்கிறேன். கேள்வியும் கேட்கப்படும். இனி இப்ப நாளைக்கு பாராளுமன்றம் எதிர்பார்க்கப்படுது. 17ஆம் தேதி பாராளுமன்றத்தில் அர்ஜுன் என்ன கதைக்கப்படுறேன். அவற்று தான் இப்ப கேள்வி. ஆனா ஊடகங்கள் தயவு செய்து அவர் செய்தது நல்லதையும் போடணும். குழப்பம் விளைவித்தார், இதனால் குழப்பம் ஏற்பட்டது என்ற முன் செய்தியை போட்டு பின்னுக்கு சின்ன செய்தியில போடுறது அவர் கேள்வி கட்டாரு. அதே அப்படியும் செய்யக்கூடாது. ஊடகங்கள் சமதர்மமா இருக்கணும் எங்களை மாதிரி. இல்லையே நாங்க சமதர்மமா தான், ஒருத்தருக்காகவும் சப்போர்ட் இல்லை, ஒருத்தருக்காக தாக்கியும் இல்லை. கேள்வி கேட்டது எனக்கு அது சரியான பிறகு சில விட அவைக்கு மன உளைச்சல்கள் இதோட ஏற்படுத்திக்கலாம். அதுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம், வருந்துகிறோம். அவர் சில விட குறிக்கிறோம், அவரும் ஆவேசத்துல கதைச்சிருக்கலாம், அது வேற விஷயம். அதுக்கு நாங்கள் வரையில்லை. ஆனா கேள்வி கேட்டது ஒரு நல்ல விஷயம். கேள்வி கேட்டா தெரிஞ்சது நீங்கள் செய்தா தானே கேட்கிறேன், நான் தூக்கி போடுங்க. எங்க இருந்தெல்லாம் எடுத்து வந்திருக்கடாப்பா, ஆதாரம் இல்லாம டாக்டர் ஒன்றும் செய்யல, முழுக்க வச்சிருக்கிறான், முழுக்க வச்சிருக்கிறாரு. தெரியும் நல்ல ஒரு ஆளைத்தான் தெரிவு செய்திருக்கிறோம். ஆனா சொல்றாங்க அந்த 27,000 பேர் முட்டாள்கள், 27,000 முட்டாள்கள் கொண்டு வந்து ஒரு விசாரணை விட்டு வண்டெல்லாம் சொல்லிடணும், கதைக்கணும். அது அப்படி இல்லை. அந்த 27,000 பேராலே எத்தனை வெளியில வர போகுதுன்றதுதான் முக்கியம். இல்லையே மாற்றத்துக்கான அரசாங்கத்துல வடக்குல மாற்றத்துக்காக இவரை கொண்டு வந்து விட்ட மாதிரி கிடக்கு. அவன் சந்திரசேகரன் கட்சியில இருக்கிறவங்கள விட சுயேட்சை கட்சியில இருக்கிறதான் கதைக்கிறாரு கூடாது, மாற்றத்தை கொண்டு வருவாரு கூடாது. இல்லையே அப்படி இருக்கணும், அப்படி இருக்கத்தான். ஆனா சந்திரசேகரன் ஐயா ஒற்று எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்படி கேள்வி கேட்கிறவர்கள் இருந்தாத்தான் நல்லவன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி சொல்லியிருக்கிறேன். உண்மைதானே, கேள்வி கேட்டா தானடா, கேள்வி கேட்டாதான் உனக்கு மறை வரும். நீ என்ன கேள்வி கேட்டா தானே நாளைக்கு ஒன்று கேட்பான் கேள்வி, நான் எதுக்கும் படிச்சுட்டு போன மட்டும் படிப்பை பார்த்துட்டு இல்லையோ. என்ன கேட்க போறேன் நாங்க போனோம். நான் முதல் சொன்னா அப்படிதான். ஆசிரியர்களும் மாணவர்களுக்கும் உள்ள பிரச்சனை இப்படிதான். கேள்வி கேட்கிற மாணவர்கள் இருக்கும் வரையும் ஆசிரியர்கள் வளர்ந்து கொண்டிருப்பார்கள், தங்களை வளப்படுத்திக் கொண்டிருப்பார்கள், தங்களை அப்டேட் பண்ணி கொண்டிருப்பார்கள். இது எல்லாத்தையும் இல்லையே. அவங்கள் என்ன கிடைக்கிற நான்வெஜ் மாதிரி போட்டு வருவோம் சொன்னா பொடிகளும் பேசாம அப்படியே இருந்தால் 1 4 சார் என்று சொன்னா சரி கதை, யோசனம் இல்லை. அப்ப வளரலாம். இது எல்லாருக்கும் ஒரு வளர்ச்சி வேறுமென்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு. அதை கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெறுவோம். என்ன நன்றி, வணக்கம்.